அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன். மீண்டும் ப்ரொஃபசர் அகாடமி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். ஸோ இது என்ன ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்? இன்றைய இந்த மார்ச் மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அடிப்பட்ட பெயர் என்னன்னு கேட்டா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். ஏன் காரணம் என்று பார்த்தால் இந்த ஈரான் போர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான்ல பார்த்தீங்கன்னா போர் துவங்கியிருக்கு. ஸோ இதனால நம்ம இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ பெட்ரோல் பிரைஸ் ஏறுமா ஏறாதா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட ஏனைய எக்ஸாம்ஸ், யூஜிசி நெட்டா இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டா இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி போன்ற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நம்ம ப்ரொஃபசர் அகாடமில சிலபஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆகையால ஒரு தடவை நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அது என்ன ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அண்ட் சோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூமியோடைய மூச்சு திணறும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கு ஆயில், எண்ணெய் வர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கல்ஃப் பகுதி தான். இந்த கல்ஃப் பகுதின்னு சொல்லும் போது இங்க பெர்சியன் கல்ஃப் இருக்கும், அதுக்கடுத்து கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்கும். ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஓமன் நாடு, அதே மாதிரி யுஏஇ இருக்கும், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கு மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈரான் தான். இந்த ஈரான்ல போர் நடக்கிறதுனால நமக்கு இந்த பகுதி, குறிப்பா இந்த குறுகிய முனைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வெறும் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்கும். இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டோம்னா, அதாவது சோக்கிங் பாயிண்ட்னு சொல்றாங்க, இதை பிளாக் பண்ணிட்டா இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வர வேண்டிய எண்ணெய், அதாவது பெட்ரோலியம் உள்ளிட்ட பொருட்கள், எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் வர்றது தடுக்கப்படும், காலதாமதமாகும். இங்க கரெக்ட் டயத்துக்கு வர்றது தான் மணியே. ஸோ அது காலதாமதம் ஆக்கப்படும் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம எக்ஸாம் ஓரியன்டா பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரைட்னா என்ன? ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல சொல்றேன், சந்தி, அதுவும் நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான இந்த சந்தி பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா பாக் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. பாக் ஜலசந்தின்னு சொல்லும் போது இந்தியாவில் தமிழ்நாட்டையும் இலங்கையையும் நீர்வழியில பிரிக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஸ்ட்ரைட், பாக் ஸ்ட்ரைட். இது பாகிஸ்தான்ல இருக்கோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நம்ம மன்னார் வளைகுடாவில் இருக்கு. இது நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவையும் இங்க இருக்கக்கூடிய லாக்கடேவ் சீன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்தியன் ஓஷன் சொல்லுவாங்க, ரெண்டையும் பாத்தீங்கன்னா இணைக்கக்கூடிய பகுதியா இருக்கு. இதே மாதிரி உலகத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரைட் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இங்க இருக்கக்கூடிய பெர்சியாவுடைய கல்ஃப், அந்த கடலையும் இங்க இருக்கக்கூடிய ஓமன் கல்ஃபையும் இணைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப கல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். கல்ஃப்னா என்ன? ஸோ கல்ஃப்னா வளைகுடா. இந்த வார்த்தையிலேயே தமிழ்ல தான் ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க, வளைகுடா. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா மெக்சிகன் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சி ஷேப்ல இருக்கா? ஸோ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சி ஷேப்ல வச்சிருப்பாங்க. ஸோ சி திஸ், இது அப்படியே சி மாதிரி இருக்கும். சுத்திலும் பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு, இந்த ஒரு சின்ன குறுகிய பகுதியில மட்டும் நீர் பாத்தீங்கன்னா போயிட்டு வரும். ஸோ அப்ப இந்த பகுதி என்னன்னு சொல்றாங்கன்னா கல்ஃப்னு சொல்றாங்க. தமிழ்ல குடா அப்படின்னு சொல்லுவாங்க, வளைந்து உள்ளதால் வளைகுடா. இப்ப விரிகுடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விரிகுடான்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வங்காள விரிகுடா. சோ நீங்க பாருங்க, வங்காள விரிகுடா, வங்காள தேசத்திலிருந்து இது விரிந்து வரும், ஒரு வி ஷேப்ல இருக்கும். நீங்க இன்வெர்டட் ஏ இல்லைன்னா வி ஷேப்ல பாப்பீங்க. ஸோ அப்ப விரிகுடான்னு சொல்லும் போது விரிந்து வரக்கூடியது, குடானா இப்படி சி ஷேப்ல இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் சரி அண்ட் ஸ்ட்ரைட் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் ஆகும், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் ஆகும் நம்ம எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இந்த சோக்கிங் பாயிண்ட் மாதிரி, அதாவது சோக்கிங் பாயிண்ட்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இந்த இடத்துல உதரவு நாட்டில் வச்சு அமுக்குவாங்க, சோக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்ப அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிப்பாட்டும் போது, அதாவது வெறும் 22 கிலோமீட்டர் இந்த பகுதியை நிறுத்தி வைக்கும் போது இங்க இருந்து வரக்கூடிய ஆயில் சப்ளை, அதாவது உலகத்துக்கே 20% ஆயில் சப்ளை இங்க இருந்து தான் வருது. இதை ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நாடுகள், குறிப்பா இங்க சுத்தி இருக்கக்கூடிய சவுதியா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், ஓமனா இருக்கட்டும், தரை வழியாக பைப்லைன் போட்டிருக்கு. ஆனால் அதை பீட் பண்ற அளவுக்கு முடியலை. ஏன்னா ஒரு கப்பல் போக்குவரத்து வழியாக கொண்டு போய் சேர்க்கும் போது ஹியூஜ் லெவல்ல கொண்டு போவாங்க. ஆனா இது பைப்லைன் வழியாக கொண்டு போகும்போது அந்த அளவுக்கு ஈடு செய்ய முடிவதில்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய காரணம். எந்தெந்த நாடுகள் இதுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குறிப்பா இந்தியா, சைனா மற்றும் கொரியா போன்ற நாடுகள் இந்த ஆயிலுடைய டிமாண்ட்னால பாதிக்கப்படும் நம்பப்படுது. ஸோ இது ஸ்ட்ரைட் பத்தின தகவல். பே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கல்ஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இஸ்துமஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரைட் இப்ப பார்த்திருக்கோம். ஸோ இப்ப இஸ்துமஸ்னா அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் இஸ்துமஸ்? ஸோ ஒரு மிகப்பெரிய 2 பெரிய நிலப்பரப்பை, அதாவது அமெரிக்கா மற்றும் இங்க கீழே இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா, அமெரிக்க கண்டத்துல வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ரெண்டையும் சேர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய பனாமா. ஸோ இதை இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பெரிய ஒரு தம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இடத்த பார்க்கும் போதே 2 பக்கம் பார்த்தோன்னா குண்டா இருக்கு. இது ஆக்சுவலா ஜியோகிராபிக்கல் டேம்லயே தம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்கும்போது 2 பெரிய நிலப்பரப்புக்கு நடுவில் ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். ஸோ இந்த பகுதியை இஸ்துமஸ் சொல்லுவோம். இஸ்துமஸ் என்னன்னு கேட்டா 2 மிகப்பெரிய நிலப்பரப்பை இணைக்கும் பகுதி. அதுவே ஸ்ட்ரைட் அப்படின்னா 2 நீர் பகுதியை இணைக்கும் பகுதி. ஸோ 2ம் ஆப்போசிட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் கிளாஸஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். சிலபஸா இருக்கட்டும், ஃப்ரீ கோர்சஸா இருக்கட்டும், வெபினாரா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா தகவலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லும் வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.